சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். புகழ்பெற்ற வெனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை துவங்க உள்ள நிலையில் போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு தீவிரமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க நாம் கேட்கலாம். ஜெபர்சன், களத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள். ஷாம், உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை தொடங்க இருக்கிறது. இதற்காக மதுரை முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலேயும் பல ஆண்டுகளாக அவர்கள் வளர்த்தி இருக்கக்கூடிய காளை மாடுகளை அவர்கள் இறுதி கட்ட பயிற்சி வழங்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குளங்கள்ல தற்போது அதற்கு இறுதி கட்ட நீச்சல் பயிற்சி வழங்கி வருகிறார்கள். வழக்கமாக இந்த காளைகளுக்கு வாரத்திற்கு 2 முறை அல்லது 2 நாட்களுக்கு 1 முறை என அரை மணி நேரத்திற்கு மேலாக இது போன்ற பயிற்சிகள், அதே போல பல கட்ட பயிற்சிகள் அதற்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். மேலும் தற்போது இன்று நாளை களத்திற்கு இந்த காளைகள் வர இருக்கிறது. மாடுபிடி வீரர்கள் இந்த காளைகளை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அலங்காநல்லூர்ல ஒட்டுமொத்தமாக 2400 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், பாலமேடு பகுதியில் 3600க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல அலங்காநல்லூர் பகுதியில் 6000க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காளைகளை அடக்குவதற்காக அவனியாபுரத்தில் 1700 வீரர்கள் களமிறக்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல பாலமேடு பகுதியில் 1400க்கும் மேற்பட்ட வீரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அலங்காநல்லூர் பகுதியில் 1300க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறங்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் மாடுபிடி வீரரும் காளையினுடைய உரிமையாளருமான வினோத் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம் என்ன மாதிரியான பயிற்சிகள் காளைகளுக்கு வழங்கப்படுகிறது என்பது. வினோத், வணக்கம். எத்தனை வருஷமா நீங்க மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க? அதே போல எத்தனை காளைகள் வளர்த்துட்டு இருக்கீங்க? 98 மாடு பிடிச்சிட்டு இருக்கேன் சார். 2014 முதல்ல தமிழக வரலாற்றில் சிறந்த வீரர்னு பரிசு வாங்கியிருக்கேன். 2018 2ஆம் இடம். அதே மாதிரி அவனியாபுரத்தில் சிறந்த வீரர் ஒரு 5 தடவை வாங்கியிருக்கேன் சார். மாடுகள் இப்போ நம்மகிட்ட ஒரு 8 மாடு இருக்குது. நாளைக்கு அவனியாபுரம், நாளை மறுநாள் பாலமேடு, அதுக்கடுத்து அலங்காநல்லூர். அதற்காக ஜல்லிக்கட்டுக்கு எல்லா மாடுமே பதிவு பண்ணியிருக்கோம். 8 மாடுமே பதிவு பண்ணியிருக்கோம். எந்த மாட்டுக்கு அனுமதி டோக்கன் கிடைக்குதோ அதன் அடிப்படையில் எந்தெந்த வாடிக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாடியில் அவுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லா மாடுமே தயாராக தான் வச்சுருக்கோம். 8மே தயாராக வச்சுருக்கோம். இதை தயார் பண்ணாமனால 8மே தயாராக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளை மறுநாள்ன்றதுனால ஒரு 5 நிமிடம் அவ்வளோதான் நீச்சல். இல்லைன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஒவ்வொரு மாட்டுக்கு நீச்சலை போட்டு தயார் பண்ணுவோம் சார். வழக்கமான கட்டுப்பாடுகளை தவிர்த்து கடுமையான கட்டுப்பாடுகள் காளைக்கும் வீரர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்டுப்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இதுல வீரர்கள் இப்போ மாடு முன்னாடியெல்லாம் கடைசி வரைக்கும் போனோம். கடைசி வரைக்கும் ஆள் இருப்பாங்க, மாடுகளை அடிப்பாங்க வைப்பாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தி மாடுகளுக்கு இப்போ எவ்வளோ சேஃப்டி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வீரர்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள், மது போதையில் இருக்கிறவங்க வராமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல விஷயங்களும் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுல இந்த ஒரு மாடு ஒரு வாடியில் தான் அவுக்கணும் அப்படின்னு அது கூட நல்ல விஷயம் தான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதில் மேக்சிமம் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. விழா குழுவுக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நமக்கு இன்னும் பண்ண வேண்டியது என்னென்னா மெடிக்கல் குறைபாடுகள் நிறையா இருக்குது. ஒரு உயர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரீட்மெண்ட்டு சாதாரணமான ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே நிறைய உயிரிழப்புகள், பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால பக்கத்துலேயே இப்போ எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் காயம்பட்டாங்கன்னா உடனே காப்பாற்றுறதுக்கு, உயிர் போகாமல் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்களை மேம்படுத்தினாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி வினோத். நீங்க அதிகமான மாடுகளை பிடிக்கணும், உங்க மாடு வெற்றி பெறணும் அப்படின்ற வாழ்த்துக்கள். இந்த அவனியாபுரம் மட்டுமல்லாமல் மதுரையில் நடக்கக்கூடிய 3 ஜல்லிக்கட்டுக்கும் பல்வேறு விஷயங்கள் தயார் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வாடிவாசல் தயார் நிலையில் இருக்கிறது. மாடுபிடி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். களம் காணுவதற்கு காளைகளும் தயாராக இருக்கிறது. அவர்கள் வரும்போது இதை பார்ப்பதற்காக வரக்கூடிய பார்வையாளர்கள் எளிய முறையில் பார்த்து செல்வதற்கான முயற்சியிலையும் பாதுகாப்பு பணியையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக களத்திற்கு அந்த பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.